மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அள்ளிவிளாகம், செம்பதனிருப்பு, காத்திருப்பு, கருவி, பொன்சை, கீழையூர், பள்ளக்கொள்ளை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 300 ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் வாழை சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று இரவு 9 மணியளவில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் திடீரென சூறாவளி காற்றை போன்ற பலமான காற்று வீசியது. அதைத் தொடர்ந்து அரை மணி நேரம் பலத்த கனமழையும் பெய்தது. காற்று மற்றும் மழை காரணமாக இப்பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த சுமார் 200 ஏக்கர் வாழை பயிர்கள் முறிந்தும் அடியோடு சாய்ந்தும் வயலில் விழுந்தன. 1 வருட பயிரான வாழை பயிரை சுமார் 10 மாதங்கள் கட்டி காப்பாற்றிய நிலையில் இன்னும் 2 மாதங்களில் அறுவடை செய்ய தயாராக இருந்த வாழை பயிர்கள் சேதமடைந்துள்ளது விவசாயிகளிடையே வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. வாழைக்கான காப்பீட்டு பிரீமியம் செலுத்தியுள்ள நிலையில் உடனடியாக இழப்பீட்டுத் தொகை பெற்றுத்தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் வாழை விவசாயிகளுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.